கடவுளின் குழந்தைகள் என்று அழைக்கப்படும் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையில் ஒளியேற்றும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் அவரது தேவைக்கேற்ப உதவிகள் வழங்கப்பட்டு வருவது தமிழக அரசு செயல்படுத்தி வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்களின் சிறப்பு அம்சமாகும். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்று வரும் அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு மகத்தான பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் தரம் வாரியாக பிரிக்கப்பட்டு அதற்கேற்ப புது புது திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கடந்த 2012-2013 ஆண்டு உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், மனவளர்ச்சி குன்றியோர், தசைச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டோர், பார்வைத்திறன் பாதிக்கப்பட்டோர், ஒரு கை கால் பாதிக்கப்பட்டோர், பேசும் மற்றும் செவித்திறன் பாதிக்கப்பட்டோர், செவித்திறன் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் உள்ளிட்ட 31 திட்டங்களின் கீழ் 6327 பேர் பயனடைந்துள்ளனர். இவர்களுக்கு சுமார் 10 கோடி ரூபாய் அளவுக்கு உதவித்தொகைகள் வழங்கப்பட்டுள்ளன. இது மாற்றுத்திறனாளிகளுக்கான நிதியுதவி திட்டத்தில் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ண சில மாதத்துலேயே எனக்கு 50,000 தொகையும் 4 கிராம் தாலி தங்கமும் எனக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இது மாதிரி என்ன மாதிரி இருக்க மாற்றுத்திறனாளிகளான பெண்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. என்னுடைய லைஃப்க்கும் இந்த தொகை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதனால அம்மாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோன்று 2013-2014 ஆண்டுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மேலும் கூடுதலாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்துள்ளனர். 3 சக்கர சைக்கிள், சக்கர நாற்காலிகள், பிரெய்லி கைக்கடிகாரங்கள், காது கேட்கும் கருவிகள், கருப்பு கண்ணாடி, மடக்கு குச்சிகள், கால் தாங்கிகள், ஊன்றுகோல்கள், நவீன செயற்கை அவயங்கள் உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது தங்களுக்கு மிகுந்த உதவியாக உள்ளது என மாற்றுத்திறனாளிகள் தெரிவிக்கின்றனர். என்னோட பையன் பார்த்தேன்னா பாய் வித் ஆட்டிசம். என் பையன் இங்கே வந்தது, அதுக்கப்புறம் ட்ரைனிங் எடுத்து இப்போ போகிற முடிச்சே ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஏன்னா இங்கே வெறும் ட்ரைனிங் இல்லை, கவர்மெண்ட் மூலமாக எங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டி வேறு கிடைக்கிறது. ஸோ ஐ கார்டு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க, பஸ் பாஸ் கொடுக்குறாங்க. எல்லா வகையிலையும் கவர்மெண்ட் ரொம்பவே ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல் நம்ம பேரண்ட்ஸ்க்கு. மாற்றுத்திறனாளிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அவர்கள் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இத்திட்டத்தின் பயன்கள் அனைத்து மாற்றுத்திறனாளிகளை சென்றடைந்திருப்பது மிகப்பெரிய வெற்றியாகும். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஜேம்ஸ் லிசாவுடன் செல்வநாயகம்.